2026 பொது தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தை பூண்டோடு கலைந்து எறிய வேண்டும் என்று அமித்ஷா ஒரு குரல் கொடுத்தார் டைம்ஸ் நவ் சம்மிட்ல நவிகா குமாருடன். அதுதான் யதார்த்தம். அதை வைத்துத்தான் புள்ளிகள் ஆரம்பிக்கமா இருக்கு. அது கமாவாகுமா புல்ஸ்டாகுமா தெரியவில்லை. ஆங்கில, ஹிந்தி, தமிழ், தெலுங்கு, கன்னடம் போன்ற பத்திரிகைகளிலும் செய்தியாக வர ஆரம்பித்து விட்டது. இதில் அண்ணாமலையே கோடி காண்பித்தார் தான் ராஜினாமா செய்வதாக. காரணம், நான் ஒரு சாதாரண தொண்டனாக இருப்பேன் என்று. அவருக்கு பதவி முடிந்து 1 வருட காலம் நீட்டிக்கு கொடுத்தது. என்னை பொறுத்த மட்டில் டெல்லியில் உள்ள பாஜக தலைவர்கள் அண்ணாமலை பாராட்டுகிறார்கள். அமித்ஷாவாக இருக்கட்டும், பிரதமர் நரேந்திர மோடி ஆகட்டும், என் மண் என் மக்கள் பயணத்தை பற்றி அண்ணாமலையிடத்தை அமித்ஷா பாராளுமன்றத்திலே பாராட்டினார். இப்பொழுது ஒரு தர்ம சங்கடமான நிலைமை பாஜகவிற்கும் அதிமுக உறவிற்கு ஒரு பிள்ளையார் சுழி போட்டப்புறம் ஒரு உருவமாகி வருகிறது. ஒரு குழப்பம் என்ன என்று கேட்டால், அண்ணாமலை இன்று சில செய்தி பத்திரிகைகளில் இருந்து பார்க்கும் பொழுது, நான் ராஜினாமா செய்கிறேன், ஆனால் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக்க கூடாது என்ற ஒரு நிபந்தனை வைத்திருக்கிறார் என்று அது அமித்ஷாவிற்கு கோபம் வந்து விட்டதாக கேள்விப்படுகிறேன். எது இருந்தாலும் அஞ்சு ஒன்னே ஒன்னு நான் சொல்றேன், மத்திய பாஜக தலைமை அண்ணாமலை விடாது. தமிழகத்தில் ஒரு புரட்சி ஏற்படுத்தியவர் அண்ணாமலை.